வணக்கம். 26 சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தேர்தல் களம் அப்படின்றது சூடு பிடிக்கும்னு பார்த்தா தீ பிடிச்சிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரே காமெடியாக போயிட்டுருக்கு. நிறைய தாட்டி நான் சொல்லியிருப்பேன், இந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஒரு பக்கம், உடைப்பட போகும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அது ஒரு பக்கம். இதை பற்றியும் நாளைக்கு நடக்க போகிற தஞ்சாவூர் மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு, அதை பற்றி நம்ம விரிவாக தான் பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கி நீங்கள் அறிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடைசி நாள் 24 மணி நேரம் கெடு நேற்று ஸ்டாலின் அவர்கள் ராகுல் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பயங்கரமாக பேச்சுவார்த்தை. இந்த ரமணா படத்தில் 2 டாக்டருங்க உள்ளே போவாங்க, வெளியில் வருவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு 2 நர்ஸுங்க உள்ளே போவாங்க, வெளியில் வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஐயா ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே கார்த்திக் சிதம்பரம் போகிறாரு, சிதம்பரம் போகிறாரு, வெளியில் வராரு, 1 மணி நேரம் கழித்து பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் காமெடியாக போயிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி என்ன தான் முடிவு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது, லைட்டாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது ஒரு டீ பிரேக் மாதிரி நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் வெளியில் வந்திருக்காரு. வெளியில் வந்தவரோட வாய்க்குள்ளே கொண்டுட்டு போய் பத்திரிகையாளர்கள்லாம் மைக்க திணிச்சு ஒரே காமெடி கூத்தாகி போச்சுன்னு சொல்லலாம். அறிவாலயமே ஒரு அரை மணி நேரம் விழுந்து சிரிச்சாங்களாம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அரங்கேறி இருக்கு. அது ஏன் இந்த அளவுக்கு இன்றைக்கி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏன் இந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு? ஏன்னா எப்போவுமே இன்றைக்கி அரசியல் களம் 25 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சியுமே கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது 1996 மட்டும் ஒரு தடவை பிரிஞ்சிருப்பாங்க. பிரிஞ்சு மாற்று கட்சியில் அந்த மாதிரி போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட போகுதோ, தமிழக வெற்றி கழகத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்க போகிறாங்களோ? ஏன்னா ஆல்ரெடி இன்றைக்கி திமுக மேலே அந்த ஒரு கூட்டணி மூடை அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. தேமுதிகவுக்கு ஒரு பக்கம் ஒரு 6 சீட்டை ஒதுக்கணும், திருமாவர்கள் 3 சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அதிகப்படியான சீட்டுகள் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி திமுக இருக்குது. ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 170 தனக்கும் 64 சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கும் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்த ஒரு சூழ்நிலையில் 30 சீட்டுக்கு குறையாமல் காங்கிரஸ் கேட்கும்போது கண்டிப்பாக கூட்டணியில் அடிபடும் அப்படின்ற ஒரு இடத்துல கூட கடைசியாக படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்கன்னா 29 + 2 ராஜ்யசபா சீட்டுக்கு காங்கிரஸ்க்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இது ராகுல் அவர்களுக்கு ஓகேவா? சோனியா அவர்கள் உறுதியான முடிவாக எடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி சோனியா அவர்களும் ராகுல் அவர்களும் இருந்துட்டு இருக்கும்போது 2 பேருமே எங்களுக்கு முடியாதுப்பா, இந்த பேச்சுவார்த்தைன்றது பயங்கர ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. திரு கார்கே அவர்களிடம் மல்லிகார்ஜுனா கார்கே அப்படின்றவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. அப்படின்னும் போது பந்து ரிவர்ஸ்லேயே வந்த மாதிரி இருக்கே. இப்போ மல்லிகார்ஜுனா கார்கே அப்படின்றவர் திமுகவுக்கு பயங்கரமாக செம்படிக்கிறக்கூடிய ஒரு நபராக நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். இருந்தாலும் கூட இன்றைக்கி காங்கிரஸ்க்கு திமுக அளவில் பெரிய கெட்ட பேர் ஒன்று இருக்குது. ரொம்ப மோசமாக விமர்சிக்கிறாங்க. பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாத கட்சி, உங்களுக்குலாம் போஸ்டரே நாங்கள் தான் ஓட்டணுன்ற மாதிரி இன்றைக்கி திமுக காரங்க காங்கிரஸ்காரங்களை பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கூட்டணி தர்மம் இல்லாமல் பேசுகிறது. செல்வ பெருந்தகவர்கள், மாணிக்கம் தாகூர் அவர்கள், இன்னும் கூட ராகுல் அவர்களே கூட கொஞ்சம் விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி திமுக காரங்க ஒரு மாதிரியாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே மரியாதை இல்லை காங்கிரஸ்க்கு. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் அழியக்கூட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது வேறு வழியே இல்லை. இன்னி காங்கிரஸ் திரும்பி பழையபடி நிமிந்து வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னைக்கு கேரளாவில் மற்றும் புதுச்சேரியில் ஜெயிக்கணும் அப்படின்னாலே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட முழு ஆதரவு வேணும் அவங்களுக்கு. இந்த ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ராகுல் அவர்கள் தெளிவாக இருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு போயிருக்கும்போது நம்ம புதுச்சேரியோட முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அமித்ஷா வந்திருக்கும் போது ஓரளவுக்கு கைகுலுக்கி பேச்சுவார்த்தை தொடரும் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள ஃபோன் அடிச்சு இல்லை அழிச்சிருங்க, உங்க கூட நாங்கள் கூட்டணி இல்லை, நாங்கள் விஜய் அவர்களோட தான் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆச்சு. ஆனாலும் கூட முந்தானேத்து புதுச்சேரிக்கு பிரதமர் அவர்கள் போகும்போது ஒன்றாதான் கைகுலுக்கி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து இல்லை நீங்கள் மறுபடியும் எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்ற தகவல் வருது. இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டிஎம்கே கூட்டணி காங்கிரஸ் அப்படின்றது கண்டிப்பாக உடைப்படுற சூழ்நிலையில் விளிம்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களோட பல்சை ஏற்றுறதுக்கு டிஎம்கே என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி திமுக காரங்க செய்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வெளியில் வராமல் தடுக்கப்படுது. உதாரணத்துக்கு நான் சொல்லியிருந்தேன், அந்த 2 வயசு குழந்தைய ஒரு திமுக ஒரு இளைஞர் அணியை சார்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடுற ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு KN நேரு மேலே FIR பதியப்பட்டிருக்கிற உண்மை யாருக்குமே தெரியல. அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வழக்கறிஞர் பரபரப்பாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதை வெளியில் அளவுக்கு வரல. பிஜேபி சார்ந்த நியூஸில் மட்டும்தான் அது ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா காவல்துறை KN நேரு அவர்களை நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட அந்த வழக்கோட தன்மை நெருங்குது அப்படின்னா இது பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சிட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இதெல்லாம் ஒவ்வொருமே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக நடக்கிற பல சம்பவங்களை இந்த ஊடகங்கள் மறைக்கிறதுக்கு
நமக்கு உதவுது. 2வது முக்கியமான விஷயமா நம்ம பேச வந்தது, இது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவோம். இப்போதைக்கு தமிழக காங்கிரஸ் மற்றும் டிஎம்கே கூட்டணி இது எப்போதான்ப்பா முடிவாகும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு அந்த முடிவை சொல்கிறதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸ் பேச்சை நம்ம பேசுறது முடிவே பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கே வந்து அரைச்சமாவை அரைச்சு டயர்டாகி போச்சுன்னு சொல்லணும். நம்ம முக்கியமான விஷயமா தஞ்சாவூருக்கு வருவோம். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து பேச போகிறாரு. அது எங்கன்னா செங்கிப்பட்டி, அதாவது திமுக வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்தினா அதே ஊர் 14 ஏக்கர் பரப்பளவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில தான் அந்த கூட்டம் நடக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காவல்துறையினோட வடிகட்டு நெறிமுறைகள் படி இன்னைக்கு அதிக வெயிலாக இருக்குது. அதனால நீங்கள் திறந்த வெளியில் நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த ஜெர்மன் செட் போட்டுக்கோங்க நம்ம வேலூரில் போட்ட மாதிரின்னு சொன்ன உடனே நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேலை. இப்போ வேலூர் சேலம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வேலை கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. நான் உங்களுக்கு அதெல்லாம் டீட்டெயில் ஒன்றுனா சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே தான் நடந்துட்டுருக்கு. ஆனாலும் கூட அந்த மாவட்ட செயலாளர் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் அவர்கள் சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. தொண்டர் படை இறக்கியிருக்காரு, தன்னார்வலர் படை வந்து இறங்கியிருக்காங்க. அந்த வேலை அப்படின்றது ரொம்ப மும்பரமாக நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் செட் வந்து பாதி அளவில் போட்டுட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முழு அளவிலான பணியை வந்து முடிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா 4900 பேர் வந்து இவ்வளோ அனுமதி அப்படின்றது எல்லா ஊர்கள்லையுமே பார்த்தீங்கன்னா 4900 பேரை தாண்டி கூட ஒவ்வொரு டைம் அந்த லாஸ்ட் டைமில் காவல்துறையினர் வந்து அந்த தடுப்புகளை மீறி நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு பயங்கரமாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஆயிருக்கும். அந்த இடமே நம்ம பார்க்கும்போது சில பேர் வந்து கார்டு இருக்கிறவங்க கூட உள்ளே போக முடியாமல் சில பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும். அதையும் நம்ம பார்த்துருப்போம். அதை தடுக்கிற விதமாக இந்த ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தோட சுத்து வந்து தகர சீட் மாதிரி வச்சு அடித்து, அதாவது 4900 பேர் அப்படின்னா அவங்க மட்டும்தான் அனுமதி, பெண்கள் இத்தனை பேர் ஆண்கள் இத்தனை பேருன்னு அவங்களே QR கோடு மூலியமாக ஒரு கார்டு கொடுத்து பாஸ் கொடுத்து தான் உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு போது கண்டிப்பாக தொண்டர்களிடையே அந்த தள்ளுமொழி இருக்காது. 2வது வண்டி வாகனங்கள் பின்தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு இந்த சம்பவங்கள் இதை நடக்கிற அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்றதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே புஷி ஆனந்த் அவர்கள் தஞ்சாவூர்லேயே தான் இருக்காப்புல. நம்ம மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் அவர்களோட தலைமையில் பயங்கரமாக வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கிறத அப்பைக்கப்போ வந்து புஷி ஆனந்த் அவர்கள் தன்னோட கார்லையும் மாவட்ட செயலாளரோட கார்லையுமே போய் பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அங்கே இருக்கிற ஒரு மண்டபத்தில் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கூட்டிகிட்டு வச்சிருந்து பயங்கரமாக ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து போயிருக்கு. இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த தஞ்சாவூரில் நடக்க போகிற அந்த ஒரு விஷயத்துக்கு தொண்டர்களை நிர்வாகிகளை எல்லாருமே வந்து உற்சாகப்படுத்துகிற விதமாக பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 8 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன், 8ஆ 4ஆன்னு தெரியல இருக்குது. அந்த தொகுதிகளுக்கு பூராமே வந்து வேட்பாளர் பட்டியல் விஜய் அவர்களோட கையில் இன்னைக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட அந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் போயிட்டு இருந்தால் கூட அவங்க சேர்ந்தாலும் கூட இன்னைக்கு அந்த ஒரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும், அங்கே வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிஞ்சு அதாவது முதர்ந்தே இருந்து வந்தவங்க தான் வந்து வேட்பாளராக வர்றாங்களா, இல்லை ஆல்ரெடி வந்து விஜய் சரவணன் அவர்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேட்பாளர் பட்டியல் அப்படின்ற ஒரு இடத்துலையும் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு விஜய் அவர்கள் அதிக அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. 2வது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு மக்கள் சந்திப்பு எந்த ஊர் அப்படின்ற மிகப்பெரிய அப்டேட்டு திருநெல்வேலி மாவட்டம். அதுக்கு முன்னாடி நான் என்ன ஒன்று சொல்லியிருந்தேன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், தஞ்சாவூரை வந்து விஜய் அவர்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் ஒன்றா தான் இருக்க போகுது. மதுரை, திருச்சி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாவட்டத்தில் தான் எடுக்க போகுது. குறிப்பாக வந்து இன்றைக்கி ராமநாதபுரத்தில் கூட அது நடக்கலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ராமநாதபுரத்தில் பசும் பொண்ணில் வந்து விஜய் அவர்களுடைய ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக அங்கே நடக்க போகுது அப்படின்ற ஒரு உத்தரவாதம் இல்லாததை நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை தென் மாவட்டமாக வர்றது உண்மை தான், ஆனால் கூட அதை வந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருந்தாங்க. கடைசியில் தான் இது வந்து தஞ்சாவூராக முடிவாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர் முடித்த கையோட மார்ச் 2ஆம் வாரத்திலே விஜய் அவர்களுடைய அடுத்த ஒரு நிர்வாகிகள் சந்திப்பானது நெல்லையில் நடக்க போகுது. நெல்லையில் எங்கே நடக்க போகுது, அது எந்த இடம், எப்படி ரெடி பண்ண போகிறாங்க, இது வந்து எத்தனை பேருக்கான அனுமதியாக இருக்க போகுது அப்படின்ற விவரங்கள் இன்னும் கூட அந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் வந்து எங்கே அனுமதி வாங்க போகிறாங்க, எத்தனை ஏக்கர் பரப்பளவு அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக சொல்கிறேன். நாளைக்கு நடக்க போகிற அந்த ஒரு தஞ்சாவூர் நிகழ்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் வந்து டைம் வாங்கியிருக்காங்க. இது வந்து அதிகப்படியான நேரம், இவ்வளோ நாட்களில் வாங்கினதை விட இது வந்து அதிகப்படியான நேரம். ஏன் அப்படின்னா விஜய் அவர்களோட வண்டி வரதுக்கு
தாமதமாகுது. 2வது அந்த வழிநெடுகிலும் இருக்கிற தொண்டர்களை வந்து சரிவர பார்க்க முடியல. ஆனாலும் கூட அந்த ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளிலும் வந்து கூட்டம் பயங்கரமா அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் வந்து ஹெல்மெட் கூட போடாம பின்னாடி தான் வர்றாங்க அப்படின்றனால பயங்கரமா வந்து இந்த தடவை கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தொண்டர்கள் வந்து இன்னைக்கு ஹெல்மெட் போடாதது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, வேலூர்ல விஜய் அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட வண்டியை பின் தொடராதீங்க அப்படின்ற ஒரு ஒரு அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதை வந்து இந்த தடவை வந்து இளைஞர்கள் பின்பற்றுறாங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். குறிப்பா ஊடகத்துறையில இருக்கிற பத்திரிகையாளர்களை பத்தி நம்ம பேசி ஆகணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு, பின்னாடி நம்ம வர்றோம் அப்படின்றது கூட இல்லாம பத்திரிகையாளர்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம அந்த வண்டிக்கு மேல கேமரா வச்சுக்கிட்டு காருக்கு மேல ஒரு 4-5 பேரா உட்காந்துக்கிட்டு அந்த வண்டியை வந்து கண்டிப்பா காமிச்சே ஆகணும், அவங்களோட டிஆர்பியை ஏத்திக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஆபத்தான பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துறதாலோ இல்ல அவங்களால மக்கள்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துறதுனாலோ இல்ல இளைஞர்கள் வந்து வண்டி ஏதோ கொண்டுட்டு போய் ஊடால விட்டுறாங்களாலோ இது வந்து கண்டிப்பா தலைமைக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு கெட்ட பேரா ஏற்படுத்திரும் அப்படின்றது கூட இல்லாமல் இன்றைக்கி அவங்களோட அந்த ஒரு சேனலில் அதை முதல்ல காமிச்சிடணும் அப்படின்னு இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து காவல்துறையினர் தடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது. அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.